ஒவ்வொரு அரசாங்கமும் வருகின்ற போது இந்த முப்படைகளுக்கும் கூடுதலான நிதியை ஒதுக்குவது வழமையான ஒன்றாகிவிட்டது. இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் கூட இந்த முப்படைகளும் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுடைய பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து பொதுமக்களுடைய கால்நடைகளிலே பாலை கறக்கிறார்கள், அதன் பொருட்களை வெளியிலே விற்கிறார்கள். இங்கே ஏனையின் பாதையாலே போகின்ற போது அல்லது வடக்கு கிழக்கிலே எங்கே போனாலும் இராணுவத்தினுடைய அந்த உணவு கேண்டீன் இல்லாத இடங்கள் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய பிரதேசத்திலே ஏன் இராணுவம் முப்படைகளும் குவிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அந்த இராணுவமும் முப்படைகளும், ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், இந்த இராணுவம் பிடிச்சிருக்கின்ற காணிகளை, பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக சொன்னார்கள். ஆனால் இட்டவரைக்கும் அது நடைபெறவில்லை. மக்கள் இன்றைக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வடுக்களை சுமந்து திரிகின்ற எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அந்த குடும்பங்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையிலே பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதை அந்த அடிப்படையிலே தான் வாக்களித்தேன். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே பாதுகாப்பு விடயத்திலே என்னுடைய வாக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு எத்தனை காணிகளை இந்த முப்படைகள், தேவாலயங்கள், கோயில்கள், இவை அத்தனையும் இந்த இராணுவத்தின் முப்படைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. பொதுமக்கள் வழிபடுவதற்கான நேரங்களை ஒதுக்கி அவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டுத்தான் அனுப்பப்படுகிறார். உதாரணமாக நான் சொல்வது, மன்னார் பியரிலே இருக்கிற ஒரு தேவாலயம், அது நேவியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. மக்கள் வழிபடுவதற்கு அந்த திருவிழா காலங்களிலே அனுமதிக்கப்படுகிறார். முள்ளிக்குளம், அது ஏற்கனவே விவசாய நிலங்கள் உட்பட அது விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அது விடுவிக்கப்படவில்லை. அது கடற்படையினுடைய கண்காணிப்பிலே இருக்கிறது. இராணுவத்தினுடைய முப்படைகளுடைய அனைத்து அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட வேண்டும். காலை அவசான் கருமான்டேதுமா, அவர்களுடைய நிதி குறைக்கப்படுகின்ற போதுதான் உண்மையான ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த பாதுகாப்பு என்ற போர்வையிலே எங்களுடைய பத்திரிகையாளர்கள், இளைஞர்களை கைது செய்வது மட்டும் தேசிய பாதுகாப்பாக இருக்காது என்பதை இச்சந்தர்ப்பத்திலே சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.